இந்த சிம்பிள் ஸ்டெப் பண்ணால் 15 கிலோ வெயிட் குறைக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அஜியாஸ் டைரிஸ். நான் எப்படி ஜேர்னலிங் பண்ணி ஃபிட் ஆக போகிறேன் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். நம்ம ஹேபிட்ஸை ட்ராக் பண்ணி ஹெல்தி சேஞ்சஸை லைஃப்பில் கொண்டு வந்தால் நம்ம ஃபிட் ஆகலாம். அதை தான் நான் பண்ண போகிறேன். என்னோட கரண்ட் பிஎம்ஐ வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குது. அதனால நான் அதை நார்மல் ரேஞ்சுக்கு தான் கொண்டு வர போகிறேன். 10லேருந்து 15 கிலோ கம்மி பண்ணால் அந்த ரேஞ்ச் வந்துடும். சடனாலாம் வெயிட் லாஸ் பண்ண போகிறதில்ல. ஹெவி டயட், எக்ஸசைஸ் டெய்லி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக லைஃப் ஃபுல்லாக நம்ம இதை பண்ண முடியும், அந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் கொண்டு வர போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லி இந்த ஜேர்னியை ஜேர்னலிங் பண்ண போகிறேன். ஜேர்னலிங் பண்ணுறனால நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன்னு என்னால் பார்க்க முடியும். சும்மா ஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் ஒழுங்காக எடுக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாமல் ஏன் இப்படியே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் ஜேர்னலிங் பண்ணுறேன். ஸோ ஜேர்னலிங் பண்ணுறதுனால நான் இந்த டே இவ்வளோ பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க வேண்டாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்கள். எப்போ என் டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். அதை ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. இது நான் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக தான் கொண்டு வந்து ஃபிட் ஆக போகிறேன். நம்ம எப்படி ஜேர்னலிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பேஜை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். தென் என்னோட கரண்ட் பிஎம்ஐ அப்புறமா டார்கெட் பிஎம்ஐ நான் எழுதுகிறேன். டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய ஹேபிட்ஸை நான் எழுதிக்க போகிறேன். இதை தான் நான் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, அட்லீஸ்ட் 5000 ஸ்டெப்ஸ். அப்புறமா நோ சுகர், ஜங்க் இல்லை வெளியில் உள்ள ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. 8 PM முன்னாடி ஃபுட்டை சாப்பிட்றணும். அட்லீஸ்ட் ஒரு மீலாவது பேலன்ஸ்டாக இருக்கணும். கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தென் மெடிடேட்டிங், ஸ்ட்ரெச்சிங், டான்ஸிங். ஓவர் நைட்டில் சேஞ்ச் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதுங்க. 1 or 2 மிஸ் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த ஹேபிட்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். நான் ஃபிக்ஸட் டேட், இந்த டேட்டுக்கு தான் முடிக்க போகிறேன் அப்படின்னு இல்லை. நான் வந்து 3-4 பேஜஸ்க்கு இந்த டேபிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிஎம்ஐ ட்ராக்கர் கொடுக்குறேன். சண்டே நம்ம செக் பண்ணி இந்த கிராஃபில் நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். என் கரண்ட் பிஎம்ஐ வந்து 27.5, என் டார்கெட் வந்து 23. அதனால தான் டார்கெட் 23 அப்படின்னு வச்சுருக்கேன். பிஎம்ஐ எப்படி செக் பண்ணலான்னா, உங்கள் ஹைட்டும் வெயிட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்கள் வெயிட்டு, ஏஜு, ஹைட் எல்லாம் போட்டிங்கன்னா அதுவே நம்மளுக்கு வந்து பிஎம்ஐ கொடுத்துரும். அதுவே ஓவர் வெயிட்டாக நார்மலானு சொல்லிடும். அடுத்து வந்து ஈட்டிங் விண்டோ. எவ்வளோ ஹார்ஸ் நம்ம சாப்பிட்றோன்னு பார்க்குறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் மீல் டு லாஸ்ட். நான் 12 hour விண்டோ தான் ட்ரை பண்ண போகிறேன். மார்னிங் 8 to 8. இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட சிம்பிளரான வெர்ஷன். நான் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இந்த சூட்டபிளான ரொட்டீனை நீங்கள் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுமினதுமே 1/2 liter வாட்டர், அதாவது ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1/2 liter வாட்டர் குடிக்கணும், வார்ம் வாட்டர். இதை வந்து ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவும் குடிக்க பிடிக்கல அப்படின்னா நைட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது பெருசாக அவ்வளோவா தெரியாது. அப்புறமா ஒவ்வொரு மீலுக்கு அடுத்ததும் வாக்கிங், 10 நிமிஷமாச்சு நடங்க, கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். ஈவினிங் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டான்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ரொட்டீன் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேனான்னு தெரியல. ஏன்னா என்ன வேணாலும் லைஃப்பில் நடக்கலாம் நம்ம. பட் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கிறேன். ஏன் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றத நீங்கள் இதில் எழுதி வச்சுட்டு ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். நீங்களும் என் கூட ஃபிட் ஆகுங்க, ஜேர்னலிங் பண்ணுங்கள். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்களும் கலந்துக்க மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.